ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQLல கமிட் அண்ட் ரோல்பேக். இது எல்லா டேட்டாபேஸுக்கும் அப்ளிகபிள். இப்போ கமிட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் ஒரு டேபிள்லேயோ ஒரு டேட்டாபேஸ்லேயோ நீங்கள் பண்ண சேஞ்சஸை பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணணும்னா கமிட்டு கொடுத்து பண்ணிக்கிறலாம். அதை ரோல்பேக் மீன்ஸ் அன்டூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அன்டூ பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரெயினில் ப்ரீமியம் தக்கல் டிக்கெட் சொல்லலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் தக்கல் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கேன்சல் பண்ண அலோவ் பண்ணும், பட் அமௌண்ட் எதையும் ரீஃபண்ட் பண்ணாது. ஸோ இங்கே டிக்கெட் புக் பண்ணது தான். இப்போ இந்த கொரி எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறோம்னா, எம்ப்ளாயின்ற ஒரு டேபிளில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எம்ப்ளாயிக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்டேட்டு கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே கமிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பெர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். அதை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அன்டூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரோல்பேக்குமே ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் தான். ஏன் நீங்கள் ஒரு டேட்டாபேஸில் டேபிளில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு இல்லை, அது வேணாம், நான் அன்டூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறலாம்னா ஈஸியாக அன்டூ பண்ணிக்கிறலாம். எப்படி அன்டூ பண்ணலாம்னா ரோல்பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது அன்டூ ஆயிரும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ட்ரெயினில் நார்மல் டிக்கெட்டு புக் பண்ணுறது. நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த கொரி பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே சேம் எம்ப்ளாயின்ற டேபிள் தான் ஹெச்ஆர்ன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்டேட் கொரி கொடுத்து இது வேணாம், நான் தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரோல்பேக்குன்ற கமாண்டு கொடுக்கலாம், அது அன்டூ பண்ணிடும்.